வணக்க நேயர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு புருஷன் மாட்டி இருக்கிறாங்க. ஒரு சாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாமல் இருப்பாங்க. சண்டையே கட்டிக்க மாட்டாங்க. எந்த இதையுமே அனுசரித்து போவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, ஒரு வெளியில் போகிறது வர்றதுன்னா புருஷன் முன்னாடி தான் போவாங்க 2 பேரும். எந்நேரம் பார்த்தாலும் எங்கே வண்டியில் பார்த்தாலும் அவர் பார்த்தா வீட்டுக்காரம்மா வண்டியில் வச்சு தான் கூட்டிகிட்டு போவார். பார்க்குறவங்களும் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டையே கட்டிக்க மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே போகிறாங்க, ஒன்றாவே வர்றாங்க, இல்லை அந்த அம்மா சமையல் பண்ணுமா பண்ணாதா, இப்படியே வீட்டுக்காரரோடே போகுது, வண்டியில் வருது போகுது வருதுன்னே இவங்க எல்லாருமே அக்கம் பக்கம் பேசுவாங்க. அப்போ இது ஏன் இப்படி நடக்குது, அவங்க சாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால், அப்போ லக்கணம்னு சொல்லக்கூடியது லக்கணாதிபதி. ஆனால் அந்த அவங்க என்ன சொன்னால் அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை கட்டிக்காமல் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கிறோக்கா சண்டை கட்டிக்கிறோம், அடிச்சுக்கிறோம், ஸ்டேஷன் கூட 2-3 தடவை போயிட்டு வந்துருக்குறோம், கோர்ட்டு கேஸ் ஒன்று தான் போகலை, மற்ற எல்லாமே நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம், நீங்கள் மட்டும் ஏன் சண்டை கட்டிக்கிறாங்க சண்டை கட்டிக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வியெலாம் வரும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, ஏங்க அந்த பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்நேரம் பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க, என்ன பார்த்தாலும் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்கன்னு மறுநாள் ஒன்றா இருக்கிறாங்க, எந்நேரம் பார்த்தாலும் அடித்தடி சண்டை பிரச்சனை சிக்கல். இதே ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க 2 பேர் புருஷன் மாட்டி, பசங்க பிள்ளைங்க இருக்குது, பசங்க பிள்ளைங்க கூட சண்டை கட்டிக்க முடிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இதுவரை சண்டை கட்டதில்லை. எதா இருந்தாலும் கடைக்கு போனால் அவர் இது வாங்கிட்டு வரோம் பாரு, அந்த அம்மா வெளியில் போயிட்டு வந்து அவருக்கு தான் தேவையானதை வாங்கிட்டு வரோம் அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு என்னங்க காரணம், இதெல்லாம் வந்து சாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனை இல்லாமல் சண்டை கட்டிக்காமல் இருக்காங்களே, அப்போ அவங்களுக்குள்ளே என்ன எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டால், அப்போ 7 குடையும் சொல்லக்கூடாது, 7 குடையவே 11ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க 7 குடைய 11ஆம் இடத்துல அதுக்கு இருதார அமைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி கிடையாது. 7 குடைய 5ஆம் இடத்துல 7 குடையவே 11ஆம் இடத்துல இருந்தால் சாதகருக்கு 5ஆம் இடமா? அப்போ சாதகருக்கு 5ஆம் இடம் வரும்போது குழந்தைகளுக்காக அந்த அம்மா அந்த மனைவி குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு குழந்தைகளுக்காக எது செய்யணும், குழந்தைகளுக்காகவே எது பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சிருப்பாங்க. சாதகர் என்ன நினைப்பார், சாதகர் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல மனைவி இருக்கா, அப்போ எப்படின்னா குழந்தை மாதிரி பார்த்துக்குவார், குழந்தை மாதிரி நடந்துக்குவார். அப்போ மனைவியே, அதாவது குழந்தைங்கிறது வந்து 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க, அதுக்கு 2ஆம் குழந்தைங்கிறது 7ஆம் இடமாக வரும். குழந்தைங்கன்னு சொல்லக்கூடாது, ஒரு மனிதனுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு குழந்தை, அதுக்கு 2ஆம் குழந்தைய பிறக்கிறது வந்து 7ஆம் இடம் ஃப்ரெண்டு நண்பரா. அப்போ 7ஆம் இடம் யாருங்க, மனைவி ஸ்தானமா. அப்போ அந்த மனைவியும் வந்து 11ஆம் இடத்துக்கு உட்காரும்போது 5ஆம் இடத்துல உட்காரும்போது எப்படி இருக்குங்க? அப்போ குழந்தைகளும் எப்படி வழி நடத்துவாரோ மனைவியும் அதே மாதிரி வழி நடத்துவார். அப்போ ஒரு பாசம் பற்றாக இருப்பாங்க. இதனாலே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ ஒரு நட்பாக இருக்கிறாங்க, எப்படி சண்டை கட்டிக்காமல் இருக்கிறாங்க, என்ன அவங்களுக்குள்ளே போட்டு அடிச்சுக்கும் மனசு. அவங்க போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ இல்லை, இவங்க ஃபேமிலியை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படி சண்டை கட்டாமல் இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, ஏதாவது வேலைப்பாடு பண்ணி வச்சுட்டு பிழைக்கிறாங்களா என்னென்னு இப்படிலாம் போட்டு மண்டையை போட்டு பிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் பாருங்கள், 7ஆம் இடம்னா நண்பர் கூட்டாளி, மனைவியும் 7ஆம் இடம் தான். அந்த 7 கூடவே அதுக்கு 11ஆம் இடங்கிறது 11ஆம் இடத்துக்கு வந்தால், இப்போ குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க, 7ஆம் இடம் இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மிதுன லக்கணம், மிதுன அதிபதி புதன் 11ஆம் இடத்துக்கு வந்தால் இந்த தனுசுக்கு 5ஆம் இடம் ஆச்சா. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை. அப்போ அந்த மனைவியை வந்து பொண்ணு மாதிரி பார்த்துக்குவார், அமைதியாக பார்த்துக்குவார். அந்த அவங்க சொல்கிறதுக்கு அவங்க ஒரு கோடு கிழிச்சாங்கன்னா அந்த கோட்டை மீறி அவர் அந்த கணவர் போக மாட்டார். குழந்தைகளும் அதே மாதிரி தான். அந்த குழந்தைகளும் பாருங்கள், இவர் ஃபஸ்ட்டு குழந்தை 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துக்கு தான் 7ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து நிற்குது. அதாவது 2வது குழந்தைங்கிறது 7 கூடவே பாருங்கள், ஃபஸ்ட்டு குழந்தை 2வது குழந்தை மனைவி சார்ந்த உறவு, இவருக்காகவே பாடுபடுவாங்க, இவருக்காகவே கஷ்டப்படுவாங்க, இவருக்காக எதை வேணால் செய்வாங்க. இதாங்க ஒற்றுமை. இதை விட இன்னொரு முக்கியமான இருக்குங்க, என்னங்க, அதாவது வந்து இவருக்கே கோவம் வருது, இப்போ கணவருக்கு கோவம் வருது, பிரச்சனை சிக்கல் ஓடிட்டுருக்குன்னு வச்சாலும், இவர் 2ஆம் இடத்துல வந்து குரு கேது, அப்போ குரு செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய். அப்போ அந்த குரு செவ்வாய் சேரும்போது அப்படின்னா 2ஆம் இடங்கிறது தன குடும்பம் வார்த்தை பேசுகிறது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும், கோவக்காரராக இருப்பாரா, டென்ஷனாக இருப்பாரா. ஆனால் அங்கே குரு இருக்கிறனால குரு அடைக்கிறோம். இது மேட்ரே அவ்வளோதாங்க, சூட்சமே அப்படி தான். 7ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, மனைவி மேலே கோவமே வராதுங்க.
5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் குரு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் மேலே கோவமே வராது. அவங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி தான் எண்ணங்கள் உருவாகும் ஒழிஞ்சு, கோவப்பட்டு டென்ஷன் ஆகி பேசுகிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வராதுங்க. இதாங்க மேட்டர். 4ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய் இருக்கிறாங்க. 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ 4ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் குரு இருக்கும்போது நிலம் சொந்தமாக வாங்கி வீடு கட்டுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தாலே நிம்மதியான தூக்கம், நிம்மதியாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, பிரச்சனை, சிக்கலே அங்கே வராதுங்க. எப்படிங்க? குருன்னா ஞானகாரகன், தெய்வம் அனுக்கிரகம் உள்ளவன். அப்போ தேவ குருவா? அங்கே செவ்வாய்னா நிலம் சம்மந்தப்பட்டது. முருகனோட அனுக்கிரகம் எல்லாமே இருக்கா? கோபத்தோடு கலந்த அன்பு, பாசம், பற்று, இப்படி தான் அவங்க வாழ்வாங்க. இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஒன்று பாருங்கள், எந்த இடத்துல 12 கட்டத்தில் எந்த இடத்துல வந்து குரு செவ்வாய் சேருதோ அந்த இடம் நட்பாக இருக்கும். ஆழமான நட்பாக இருக்கும். இதுதான் வந்து சாதகம். இதை வந்து மெயினாக ஒரு மனிதன் தெரிஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி.